குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல முக்கோணவியல்ல பார்த்துட்டு இருக்கிற பார்ட் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்றைக்கான முக்கிய தகவல், நம்ம டெய்லியும் ஒரு திருக்குறள் பார்க்குறோம் இல்லையா? திருக்குறள் பார்த்தா அதுல இருந்து சில மீனிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். தேவையான விஷயங்கள்லாம் அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கரெக்டா? சோ இன்னைக்கு அந்த திருக்குறள் பற்றிய ஒரு 7 தகவல் நான் உங்களுக்கு சொல்றேன். திருக்குறள் முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு 1818வது வருஷம். சாரி, 1812வது வருஷம். திருக்குறளினுடைய முதல் பெயர் முப்பால் அப்படிங்கிறது தான் திருக்குறளுடைய முதல் பெயர். திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்கள் 133 அதிகாரங்கள். திருக்குறள் அறத்துப்பால் 3 அதிகாரம் இருக்கு இல்லையா? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் 3. சோ அறத்துப்பாலில் உள்ள குறள்களின் எண்ணிக்கை 380, பொருட்பாலில் உள்ள குறள்களின் எண்ணிக்கை 700, காமத்துப்பாலில் உள்ள குறள்களின் எண்ணிக்கை 250. சோ மொத்தம் உள்ள குறள்களின் எண்ணிக்கை 1330. 7 3 10, 1000, 1200, 1280, 1330 வந்துதா? சோ திருக்குறள் மொத்தம் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். சோ மொத்தம் உள்ள குறள்களின் எண்ணிக்கை 1330. அதுல அறத்துப்பால்ல முதல்ல 380, 700, 250. திருக்குறளுடைய முதல் பெயர் முப்பால் அப்படின்னு தான் இருந்தது. ஏன்னா 3 பால்களாக பிரிக்கிறாங்க, 3 அதிகாரங்கள். ஓகேவா? சோ அதுல முதல் திருக்குறள் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812வது வருடம். சோ ஜெனரல் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு திருக்குறளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ் 6.2 பார்த்துட்டு இருக்கோம். 6.2ல ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். பயிற்சி 6.2ல முக்கோணவியல்ல முதல் 3 கணக்குகள் பார்த்துருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்ல. அடுத்த 3 கணக்கு இந்த கிளாஸ்ல பார்க்கணும். ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்னங்கிறது நான் இன்னும் ஒரு தடவை இப்போ ஜஸ்ட் ரீகேப் பண்ணிடுறேன். ஸோ அப்பதான் நம்ம எக்ஸசைஸ் உள்ள போகும்போது உங்களுக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கும். ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ், அதாவது எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம். ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட். ஏற்ற கோணம் இறக்க கோணம்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு ஆக்சுவலி நம்ம ஹைட்டுக்கு ஈக்குவலா இருக்கிறவங்கள நம்ம நேருக்கு நேரா பார்த்து பேசுவோம். கரெக்டா? ஒரே நிமிஷம். நம்ம ஒரு 5 அடியில இருக்கோம்னா நமக்கு ஈக்குவல் 5 அடியில இருக்கிறவங்கள நம்மளால என்ன பார்க்க முடியும்? கிடைமட்ட பார்வை. இதை பார்வை கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்வை கோட்ல இப்படி நேருக்கு நேரா நம்ம ஐ டு ஐ கான்டாக்ட் பார்க்க முடியும். இதே தஞ்சை பெரிய கோவிலுடைய கோபுரம் இங்க இருக்கு. இதை நம்மளால எப்படி இப்படி இப்படி பார்த்தோம்னா அந்த கோபுரத்தோட அடிமுனை கூட நமக்கு கரெக்டா தெரியாது. நம்மளுடைய பார்வையானது இப்படி ஏற்ற பார்வையை நம்ம கண்ணையோ தலையோ உயர்த்தி ஏற்ற பார்வையாக பார்க்கும் போதுதான் அந்த பொருளினுடைய உயரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கரெக்டா? am I right? சோ அதே மாதிரிதான் அந்த காலங்கள்ல எப்படி குதுப் மினார், தாஜ்மஹால், 30 மாடி கட்டிடங்கள், 70 மாடி கட்டிடங்கள்லாம் எப்படி கட்டினாங்க. சோ நம்மளுடைய பார்வை கோடு ஏற்ற பார்வையாக இருக்கிறதா, இறக்க பார்வையாக இருக்கிறதா, நம்மளுடைய பார்வை கோடு எவ்வாறு அமைகிறது, ஏற்றமா இறக்கமா அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டு வியூ த இந்தியா கேட் ஆர் குதுப் மினார் செக் த கிவன் செக் பாக்ஸ். அதாவது நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து மாறாது. இப்ப கட்டி வச்சிருக்கிற தாஜ்மஹாலோ குதுப் மினாரோ அதனுடைய இடத்துல இருந்து மாற்றம் அடையாது. பட் நம்மளுடைய பார்வையானது நீங்க க்ளோசர் டு திஸ் பிளேஸ், அதாவது அந்த பொருளுக்கு மிக அருகாமையில் நின்னு பார்த்தா உங்களோட வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும். சோ அந்த எட்ஜ் பாயிண்ட் தெரியுமா, கீழ்முனை தெரியுமா, மேல்முனை தெரியுமா, எந்த இடத்துல நின்னு அளவீடு செய்தால் சரியான அளவை இட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ஏற்ற கோணம் டிப்ரெஷன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ங்கிறது ஏற்ற கோணம், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ங்கிறது இறக்க கோணம். இந்த ஏற்ற கோணமும் இறக்க கோணமும் எதுக்காக நம்ம பார்க்கிறோம்
கட்டிடக்கலைகள்ல ரொம்ப அதிகமா உபயோகப்படுத்துவாங்கப்பா. சோ கட்டிடக்கலையில உபயோகப்படுத்தக்கூடிய இந்த விஷயமானது எந்த ஒரு பொருளையுமே தூரப்பார்வை, கிட்டப்பார்வை நம்ம சொல்லி அந்த தூரப்பார்வை, கிட்டப்பார்வை எப்படி? ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருக்கும். நம்மளுடைய விஷன் வந்து தூ தெரி க எப்படி தெரியுதுங்கிறது தான் தூரப்பார்வை, கிட்டப்பார்வைன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த நிறை குறைகள் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஜெக்ட்ட மூவ் பண்ண முடியாது. பட் இப்ப கட்டக்கூடிய ஆப்ஜெக்ட்ட வேணா நீங்க எப்படி வேணாலும் மெஷர் பண்ணி அளந்து இப்போ இன்றைக்கும் நம்மளுடைய கட்டிடக் கலைஞர்கள் வந்து கட்டிட்டு தான் இருக்காங்க. 30 மாடி, 40 மாடி கட்டிடம், கோயில்கள் எல்லாம் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே உபயோகப்படக்கூடியது இந்த ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல் அப்படிங்கிற இதுல வந்து தியோடலைட், கிளைனோமீட்டர் இதெல்லாம் வந்து உபயோகப்படுத்துவாங்க கருவிகள், கட்டிடக் கலைஞர்கள். ஸோ இந்த கருவிகள் உபயோகப்படுத்தும் போது நம்ம ஆல்ரெடி கட்டி வச்சதோட ஹைட் எல்லாம் வந்து டேப் வச்சு பில்லரோட ஹைட் எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஸோ ஆங்கிள்ஸ் கோணத்தின் மதிப்பீடுகளை வைத்து இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள்ல நின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டாப் கரெக்ட்டா தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கணக்குகள் நம்ம பார்க்கிறோம். சரியா? பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4. A statue 1.6 meter tall stands on the top of a pedestal. From a point on the ground, the angle of elevation of the top of the statue is 60 degree. And from the same point, the angle of elevation of the top of the pedestal is 40 degree. Find the height of the pedestal. 1.6 மீட்டர் உயரமுள்ள சிலை ஒன்று ஒரு பீடத்தின் மேல் அமைந்துள்ளது. தரையில் உள்ள புள்ளியிலிருந்து 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் சிலையின் உச்சி அமைந்துள்ளது. மேலும் அதே புள்ளியிலிருந்து பீடத்தின் உச்சியானது 40 டிகிரி ஏற்ற கோணத்தில் உள்ளது. எனில் பீடத்தின் உயரத்தை காண்க. tan 40 டிகிரிக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க. √3க்கும் என்ன மதிப்பு உபயோகப்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. சோ இத பேஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா டயகிராம் போட்டுக்கிறேன். 4வது கணக்கு. இது வந்து ஒரு பீடத்துக்கு மேல இருக்கு. இது ஃபுல்லா 60 டிகிரி. இந்த பார்ட் மட்டும் 40. என்னென்னு சொல்லிடுறேன். இங்க வந்து இந்த பீங்கிறது தான் ஒரு பீடம். ஒரு பீடத்துக்கு மேலதான ஒரு சிலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிலையினுடைய உயரம் தான் 1.6 மீட்டர். சோ இந்த பீடத்துக்கு மேல பி அப்படிங்கிறது பீடம். இங்கிலீஷ்ல எழுதுறேன், தமிழ்ல சொல்றேன். சரிங்களா? Let P be the height of the pedestal. போட போட காப்பி பண்ணிக்கோங்க. pedestal and D தமிழ்ல சொல்றேன். and D be the
Distance of statue from point of observation. Point of observations on the ground. On the ground. தமிழ்ல P என்பது பீடம். Height of the pedestal. P be the height of the pedestal. அதான் பீடம். P என்பது பீடம். D என்பது பீடத்திற்கும் தரையில் உள்ள புள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு. சிலையின் ஏற்ற கோணம் PF. அது நான் உங்களுக்கு சொல்றேன். சிலையின் ஏற்ற கோணம் வந்து 60 டிகிரி. ஓகேவா? சரி. Given the elevation of top of the statue from T to the power F ன்னு எடுத்திருக்கோம். சரியா? On ground is 60 degree. இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. calculation அடுத்தது வரும். Let P be the height of the pedestal and D be the distance of statue from point of observations on the ground. Given the elevation of top of the statue from P to the power F on ground is 60 degree. இது வரைக்கும் எழுதியிருப்பீங்க நான் நம்புறேன். In triangle ABD எப்பவுமே tan theta தான் எழுதுவோம் இல்லையா? BD by AB is equal to BD by AB BC plus CD divided by AB அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? Yes. அப்போ 1.6 plus P எழுதிடலாம். BC plus CD divided by AB வந்து D அப்படின்னு எழுதிடலாம். கரெக்டா? Yes. So tan 60 டிகிரி ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா? 60 டிகிரி and 40 டிகிரி ரெண்டுமே பார்ப்போம். So 60 டிகிரி is equal to 1.6 plus P divided by D is equal to √3. √3 எப்படி வந்தது? tan 60 டிகிரியோடைய மதிப்பு. So வந்து √3D is equal to 1.6 plus P. இத 1ன்னு நேம் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேவா? எஸ், இங்கே எழுதுறேன். ஆல்சோ given the elevation first 60 டிகிரிக்கு பார்த்தாச்சு. இன்னொன்னு 40 டிகிரிக்கு கொடுத்திருக்காங்களா? எஸ். ஆல்சோ given the elevation of top of the pedestal. Top of the pedestal from point on ground. Point on ground is 40 degree. அதை எப்படி எழுதுவோம்? In triangle ABC. அந்த dotted lines பிரிச்சிருந்தேன் இல்லையா? அதுக்காக தான். In triangle ABC அது என்னது? tan 40 degree is equal to BC divided by AB. BC னுடைய மதிப்பு from diagram P ன்னு எழுதலாம். AB னுடைய மதிப்பை D ன்னு எழுதலாம். கரெக்டா? So tan 40 degree னுடைய மதிப்பு உங்களுக்கு என்ன கொடுத்திருந்தாங்க? புக்ல கொஸ்டின்லயே 0.8391 is already given. இங்க வேணா எழுதிக்கோங்க. tan 40 degree is equal to 0.8391 given. நம்மளா எடுத்து எழுதுனது கிடையாது. It's already given. So இதை delete பண்ணிடுறேன். So அப்ப இங்க என்ன ஆகும்?
P is equal to 0.8391 D அப்படின்னு ஆகுமா? எஸ். இப்போ சப்ஸ்டிடியூட்டிங் ரெண்டாவது ஈக்குவேஷனை முதலாவது ஈக்குவேஷன்ல இதை ரெண்டுன்னு நேம் பண்ணிக்கோங்க. இரண்டை கொண்டு போய் ஒன் பண்ணினா substituting 2 in 1. ஓகே, போட்டோம்னா 1.6 plus 0.8391 D is equal to 1.732 D. ரூட் 3க்கு மதிப்பு கொடுத்திருக்காங்க. இங்க நான் ஒரு குட்டி இதை டெலீட் பண்ணிடுறேன். One point six plus P is equal to root 3D. 1.6 plus P is equal to 1.732 D because it is already given in our textbook. So, இப்போ இதை simplify பண்ணுங்க. Therefore, 0.8929 D is equal to 1.6. D is equal to 1.79. Therefore, height of pedestal equal to P equal to 0.839 into D. That is from 2 ல இருந்து போடுறீங்க. சரியா? So 0.839 into 1.79. So அப்போ P னுடைய மதிப்பு, பீடத்தின் உயரம் தானே தேவை, மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1.503 மீட்டர். ஸோ 60 டிகிரி கோணத்துல இருந்து பார்த்தா என்ன மதிப்பு வரும், அப்புறம் 40 டிகிரி கோணத்துல இருந்து பார்த்தா என்ன மதிப்பு வரும், அப்ப ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சோம். அதுல இருந்து ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு பீடத்தினுடைய உயரம், ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் என்னங்கிறது கண்டுபிடிச்சோம். ஓகேவா? எஸ். இப்போ 5வது கணக்கு போலாமா? சம்ஸ்மே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஃபிளாக் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. 30 டிகிரி, 40 டிகிரி, 45 டிகிரி, 5 மீட்டர், 7 மீட்டர், 6 ஹைட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. A flagpole of height h meters is on the top of the hemispherical dome of radius r meters. ஒரு hemispherical domeக்கு மேல இருக்கிறத பத்தி தான் பேசியிருக்காங்க. r radius meters. A man is standing 7 meter away from the dome. doomல இருந்து 7 மீட்டர் தள்ளி நிக்கிறாங்க. Seeing the top of the pole at angle 45 degree and again moving 5 meter away from the dome and seeing the bottom of the pole at angle 30 degree, find the height of the pole and radius of the dome. R மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு அரைக்கோள குவிமாடத்தின் மீது h மீட்டர் உயரமுள்ள ஒரு கொடிக்கம்பம் நிற்கிறது. குவிமாடத்தின் அடியிலிருந்து 7 மீட்டர் தொலைவில் ஒருவர் நிற்கிறார். அவர் கொடிக்கம்பத்தின் உச்சியை 45 டிகிரி ஏற்ற கோணத்திலும் நிற்கும் இடத்திலிருந்து மேலும் 5 மீட்டர் விலகி சென்று கொடிக்கம்பத்தின் அடியை 30 டிகிரி ஏற்ற கோணத்திலும் பார்க்கிறார் எனில் கொடிக்கம்பத்தின் உயரம் என்ன, அரைக்கோள குவிமாடத்தின் ஆரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு சிமுலேஷன் நான் உங்களுக்கு காமிச்சேன். சேம் சிமுலேஷன் தான் உங்களுக்கு நான் காமிக்கவே செஞ்சேன் கிளாஸ்லயே. 5வது கணக்கு. இதனுடைய டயக்ராம் வந்து கொஞ்சம் மாறும். சரியா? உங்க புக்ல கொடுத்திருக்கிறத நான் இப்படி ரிவர்ஸா வரைஞ்சுக்கிறேன். இது ஒரு அரைக்கோளமா அசம்ஷன் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆரம், ஆர் ரேடியஸ். சரிங்களா?
இதுக்கு மேலதான் வந்து கொடிக்கம்பம். ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. நாற்பத்தி 5 டிகிரி கோணத்துல உச்சிய பாக்குறாரு. சரியா? 45 டிகிரி கோணத்துல உச்சிய பாக்குறாரு. இது ஏ. இது வந்து 7 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நிக்கிறாரு. இது சி. சாரி, இது ஏன்னு போட்டேன். இது பி. ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசி. சரிங்களா? ஓகே. அடுத்தது இது வந்து ஆரம், உயரம் ஹெச். ஓகே. சரி, இது வந்து டி பாயிண்ட். ஓகேங்களா? இததான் வந்து திருப்பியும் 5 மீட்டர் போய் தள்ளி நின்னுறாரு. தள்ளி நின்னுட்டு 30 டிகிரி கோணத்துல இந்த முனைய பாக்குறாரு. மேல் பாகம் 45, அடிபாகம் 30. இது கொஞ்சம் இருங்க. இது டி. ஓகேங்களா? ஏபிசிடி. இது இ. ஏபிசிடிஇ. ஓகேவா? எஸ். சோ 5 மீட்டர் 30 டிகிரி. இதுதான் ரேடியஸ், ஆரம். இது விட்டம், இதுல பாதி ஆரம். ஓகேவா? எஸ். இதுவும் உயரம் தான், இதுவும் உயரம் தான். ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் டயக்ராம்ல இருக்கிறத எழுதிக்கிறேன். லெட் சிடி. இது சி, இது டி. Let CD is equal to R be the radius of the dome. Radius of the dome. ஓகேவா? எஸ். அடுத்தது BD be the H. BD is equal to H be the height of the pole. A அப்படிங்கிறது தான் position of the man when he is 7 meter away from the dome. ஓகேவா? Let A be the position of the man when he is 7 meter away. அததான் வந்து இது F. AF is equal to 7 meter away from the dome. Away from the dome. And E. EB his moved position. Position. And EA is equal to 5 meter. ஸோ இப்போ டயக்ராம்ல இருக்கிற எல்லாத்தையும் எழுதியாச்சு. இது இப்போ நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது தான் டயக்ராமா வரைஞ்சு திருப்பியும் எல்லாத்தையும் எழுதியிருக்கோம் பேர் கொடுத்து. இஸ் இட் கிளியர்? எஸ். ஸோ இதை நான் டெலீட் பண்றேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி 45 டிகிரியில பாக்குறாரா? ஏற்ற கோணம், angle of elevation, tan 45 degree is equal to
ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடா, அப்ப பிசி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிசிய பிடி பிளஸ் சிடின்னு எழுதலாமா பிரிச்சு, ஏசி ஆஸ் இட் இஸ். ஸோ இது வந்து ஹெச் பிளஸ் ஆர் ஹைட்டும் ரேடியஸும், ஏஆர் பிளஸ் 7 ஏசி இஸ் ஈக்குவல் டு tan 45 டிகிரியுடைய மதிப்பு 1. அப்போ ஹெச் பிளஸ் ஆர் டிவைடட் பை ஆர் பிளஸ் 7. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா? r plus 7 is equal to h plus r. So r cancel ஆயிடுச்சுன்னா h is equal to 7 அப்படின்னு நமக்கு இங்க ஒரு மதிப்பு கிடைக்கின்றது, 7 மீட்டர். சரிங்களா? ஓகே. Hence height of the pole h is equal to 7 மீட்டர்னு நம்ம இதுல இருந்து கொண்டு வரோம். Hence height of the pole h is equal to 7 மீட்டர். ஓகேவா? இது கிளியரா? இப்போ உயரம் கண்டுபிடிச்சிட்டோம். எதோட உயரம்? அந்த போல குவிமாடத்தின் மீதிலிருந்து தேசிய கொடியினுடைய உயரம் 7 மீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. இஸ் இட் கிளியர்? எஸ். இதோட கண்டினியூட்டி. 5 டிகிரி கோணத்துல வச்சு பார்த்தாங்க, அதனால இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆரம் கண்டுபிடிக்கணுமா? EDC tan 30 degree is equal to DC divided by EC. DC is R divided by EC அப்படிங்கிறது EA plus AF plus FC. So tan 30 டிகிரியினுடைய மதிப்பு என்ன? 1 by root 3 இல்லையா? Yes, 1 by root 3 is equal to R divided by 5 plus 7 plus R. ஓகேவா? So இதை எப்படி எழுதலாம்? R divided by 12 plus R ன்னு நீங்க எழுதலாம். 1 by root 3 is equal to R by 12 plus R. இதை ரெண்டையும் cross multiplication பண்ண போறீங்க. அதுக்கு arrow mark போட்டுட்டேன். cross multiplication பண்ணீங்கன்னா root 3 R is equal to 12 plus R. ஓகேவா? சரி, இப்போ R எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. R காமனா வெளில எடுத்தாச்சுன்னா root 3 minus 1 is equal to 12. So R is equal to 12 divided by root 3 minus 1 அப்படின்னு வரும். சரியா? இப்போ என்ன பண்றோம்னா rationalizing the denominator பண்ண போறோம். R is equal to 12 by root 3 minus 1. சரிங்களா? இதுக்கப்புறம் rationalizing the denominator பண்ணணும். R is equal to 12 divided by root 3 minus 1. So R is equal to rationalizing the denominator பண்றேன் நானு. ஆப்னால multiply and divide பண்ணும். A plus B into A minus B. So A squared minus B squared அப்படிங்கிற ஃபார்முலால எடுத்துட்டு வந்தேன். R is equal to root 12 into root 3 plus 1 divided by 3 minus 1, that is 2. R is equal to 12 into root 3 plus divided by 2. சரியா? So இது ரெண்டால கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 6 ஆயிடும், 6 ஆயிடும். R is equal to 6 into 3 plus 1. So R is equal to 6 into 1.732 plus 1. R is equal to 6 into 2.732. root 3 உடைய மதிப்பை தான் இங்க நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். R is equal to ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 16.39 மீட்டர். So radius of the dome வந்து, therefore radius of the dome is equal to 16.39 meter.
ஓகேவா? சோ 6வது கேள்வி இதே சேம் மாடல் தான். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Top of 15 meter high tower makes an angle of elevation 60 degree and இன்னொன்னு வந்து angle of elevation 30 degree பார்க்கறாங்க. So what is the height of the electric pole என்னங்கிறது height மட்டும் தான் கேட்டிருக்காங்க. So 60 டிகிரியை வச்சுட்டு ஒரு இதுவும் 30 டிகிரியை வச்சு ஒரு எக்ஸும் கண்டுபிடிச்சிங்கன்னா ரெண்டையும் இதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா height of the போல் எலக்ட்ரிக் போலுடைய ஹைட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது நீங்க ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணிட்டு வாங்க. இதுல இன்னைக்கு பார்த்ததுல 3 சம்முமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.